2 வருட காதல், தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பெண், முடிவுக்கு வந்த 6 மாத குடும்ப வாழ்க்கை. கதறி துடித்து அழுத தாய். என் பிள்ளைய வரதட்சணை கொடுமையில அடிச்சு கொன்னு கட்டி தூக்கிட்டாவ. 5 மாதம் முடிய போகுது. இவ்வளவு நாளும் அவளுக்கு அடிதான். அவங்க 6 பேரும் சேர்ந்து அடிச்சு பணத்தை வாங்கிட்டு வா, நகையை வாங்கிட்டு வா, அந்த இடத்த என் பேரில் எழுத சொல்லு. அந்த பொண்ணினுடைய முதுகு பகுதியில் தோள்பட்டையில எல்லாம் நிறைய கையால் அடித்த காயங்கள் தெரியுது. அதனால் இந்த பெண்ணை அடித்து தான் கொலை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்க மேலே அந்த 6 பேர் மேலே நடவடிக்கை வேணும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இளம்பெண்ணை வரதட்சணைக்காக அடித்து கொலை செய்ததாக உறவினர்கள் புகார். ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண்ணின் உடலை வாங்க மறுத்து 100க்கும் மேற்பட்டோர் போராட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் திக்கனங்கோடு பகுதியைச் சேர்ந்த ராபின்சன், அவரது மனைவி புஷ்பலதா ஆகியோருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இவர்களது 26 வயதான செவிலியர் பணி செய்து வந்த மகள் ஜெபிலா மேரியை மேல்மிடாலம் பகுதியைச் சேர்ந்த நிதின்ராஜ் என்பவருக்கு 6 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து வைத்துள்ளனர். 2 வருடங்களாக காதலித்து வந்த இளம் ஜோடிகளுக்கு பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிற்கு வரதட்சணையாக 7 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், 50 சவரன் தங்க நகை, 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசை, 2 சக்கர வாகனம், 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு உட்பட சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை வரதட்சணையாக அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மதியம் திடீரென பெண் வீட்டிற்கு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து அழைப்பு ஒன்று வந்தது. அதில் ஜெபிலா இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். எனவே அதிர்ச்சி அடைந்த பெண் வீட்டார் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது பெண் உயிரிழந்து இருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்து கதறி அழுதனர். அவர்கள் ஜெபிலா தூக்கிட்டு தற்கொலை செய்த தகவலை தெரிவித்ததின் அடிப்படையில் கருங்கல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் சம்பவ இடம் வந்து உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக நாகர்கோவிலில் உள்ள கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் மற்றும் RDO விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தங்கள் மகளை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி வந்ததாகவும் அவரிடமிருந்து 50 சவரன் நகைகளை பெண்ணின் கணவர் நிதின்ராஜ் மற்றும் அவரது பெற்றோர் மரிய டேவிட், அமலோர்ப மேரி உட்பட 6 பேர் அபகரித்துவிட்டு பெண்ணை அடித்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டி பெண்ணின் உடலை வாங்க மறுத்து இன்று பெண்ணின் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் திடீரென மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்ணின் கணவர் நிதின்ராஜ் மற்றும் அவரது தாய் உள்ளிட்ட அனைவரையும் கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உயிரிழந்த பெண்ணின் தாய் கண்ணீர் மல்க தெரிவித்தார். இந்நிலையில் இறந்த பெண் எழுதி வைத்திருந்த டைரி ஒன்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அதில் தன் சாவுக்கு காரணம் தன் கணவரோ கணவர் வீட்டாரோ இல்லை என எழுதப்பட்டிருந்தது. போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களிடம் இதனை போலீசார் காண்பிக்கவே போராட்டத்தை கைவிட்டு பிரேத பரிசோதனை முடிந்ததும் உடலை வாங்கி சென்றனர். இதனால் பல மணி நேரம் நீடித்த பரபரப்பு முடிவுக்கு வந்தது.